السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால இப்படி ஒரு அழகான இரவு பொழுதுல ரமதானுடைய இந்த புனிதமான காலகட்டத்துல ஈமானிய சகோதரிகளோட உரையாடுறதுக்கான இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய இறைவனுக்கு முதற்கண்ண மனசார நன்றி செலுத்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு உடைய நிகழ்வுக்காக நான் என்ன தயார்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்றையுடைய நிகழ்வு எதற்கான அடிப்படையா இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு இதயத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேடலுக்கான தீர்வாவோ, இல்ல ஏதோ ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வலிக்கான ஆறுதலாவோ, இல்ல ஏதோ ஒரு உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆறாத காயத்துக்கான நிவாரணமாகவோ இறைவன் ஏதோ நமக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்மள இங்க ஒன்று திரட்டி இருக்கான் அப்படின்ற இந்த சுப செய்தியோட அல்ஹம்துலில்லாஹ். இந்த 1 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ், இனி அடுத்த 1 மணி நேரம் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து மட்டுமே வரக்கூடிய வார்த்தைகளாக இன்ஷா அல்லாஹ் இருக்க போது. இந்த மகத்தான பாக்கியத்துக்காக, இந்த அல்லாஹுடைய அருட்கொடையில நம்மள நாமளே முழுமையா ஈடுபடுத்திக்கிறதுக்காக மனசார துவா செஞ்சுட்டு இந்த இணைப்புல பிஸ்மில்லாஹ் நம்ம ஆரம்பம் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, நம்மளுடைய வயது எதுவா வேணா இருக்கலாம். நம்மளுடைய வயதுல இது நம்மளுடைய எத்தனாவது ரமதானா வேணா இருக்கலாம். இது என்னுடைய வயசுல இது எனக்கு 40வது ரமதான். அது மாதிரி நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இது எத்தனையோ ஒரு ஒரு எண் இருக்கக்கூடிய ஒரு ரமதான். இத்தனை வருட காலங்கள் இல்லாம இந்த ரமதான் மிகச்சிறந்த ரமதானா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டே தான் இருப்போம். ரப்பே, முதல்ல நம்ம என்ன துவா கேட்போம் அப்படின்னா, அல்லாஹ் முபல்லிக்னா ரமதான், என்னை ரமதானை அடைய செய்வாயாக அப்படின்னு கேட்போம். அப்புறம் ரமதான் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன துவா கேட்போம் அப்படின்னா, என்னுடைய இறைவனே, என்னுடைய ஆயுள் காலங்களிலேயே இந்த ரமதானை எனக்கு மிகச்சிறந்த ரமதான் ஆக்கி கொடு. ஏன் அப்படின்னா, அடுத்த ரமதானுக்கான உத்தரவாதம் என்கிட்ட இல்லை அப்படின்றதுதான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனைக்குமான பின்னாடி இருக்கக்கூடிய அடித்தளமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில 12 மாத காலங்கள் இருக்குதானே. அந்த 12 மாத காலங்கள்ல இந்த 9வது மாதமான ரமதானுக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கடைசியா ஒரு 8 நாட்களாக நம்மளுடைய சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகா, ரொம்ப நேர்த்தியா இந்த ரமதானுடைய மாண்புகள் என்ன, இந்த ரமதான் ஏன் இவ்வளவு மகத்துவமானது, அல்லாஹ் மிச்சம் இருக்கக்கூடிய மாதங்கள் எல்லாத்தையும் விட இதுக்கே இவ்வளோ கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ரமதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில அவருடைய ஒரு வருட காலத்துல இருக்கக்கூடிய கண்ணியமான ஒரு பெரிய திருவிழா தான் ரமதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகான சைடும் இருக்கு. அப்ப ஏதாவது பெருநாள், ஏதாவது விழா அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? நிறைய பரிசு பொருட்கள் ஞாபகம் வரும். மனசார உறவினர்களோட சேர்ந்து உட்கார்ந்து சிரிச்சு சந்தோஷப்படுற அந்த பொழுது ஞாபகம் வரும். புத்தாடைகள் ஞாபகம் வரும். ரொம்ப சிறப்பான பெஸ்டான ஸ்பெஷலான உணவு, பெரிய விருந்தெல்லாம் ஞாபகம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இதெல்லாம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கா? இப்ப நமக்கு ரமலான் திருவிழா தான். நமக்கு ரமதான் பெரிய பெருநாள் தான். இந்த ஒவ்வொரு நாளும், கடைசி பெருநாள் மட்டும் இல்ல, இந்த ஒவ்வொரு நோன்புடைய நாளும், இந்த மொத்த மாதமும் அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து ஒரு கிஃப்ட், பெரிய கிஃப்ட். அப்ப அப்ப இந்த ரமலான் மாசத்துல இப்ப நான் சொன்ன பரிசு பொருள், சந்தோஷம், புத்தாடை, பெரு விருந்து இதெல்லாம் கிடைச்சிருக்கா அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. இப்ப இப்ப பெரிய கிஃப்ட் அல்லாஹ் நமக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்திருக்கானா இந்த ரமதான்ல? நம்ம பாக்குறோம்ல, மாற்று மத சகோதரர்கள்லாம் அவங்கவங்களுடைய சிறப்பான திருநாள்ல பரிசு பொருட்களை பகிர்ந்துக்கிறாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா பெஸ்ட் கிஃப்ட முன்னாடியே தயார்படுத்தி வச்சு சர்ப்ரைஸா கொடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு இந்த ரமலான்ல பெஸ்ட் கிஃப்ட் கிடைச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிருக்கு. நமக்கான பெஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா, ரமலானை
விட்னஸ் பண்ணக்கூடிய, இன்னொரு ரமலானுக்கு சாட்சி சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குல. அதுதான் நமக்கான மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பரிசு அப்படின்றதுதான் நிஜமானது. ஏன் அப்படின்னா இத நிறைய பேர் சொல்லுவாங்க. ரமலான் அப்படின்னு சொன்னோனே இத உடனே முதல்ல சொல்லிருவாங்க. நீங்க கேட்காத புது விஷயம் இல்ல. ஆனாலும் திரும்பி நினைவுபடுத்த விரும்புறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ரமலான்ல பாரேன், நான் எப்படி செஞ்சுடுறேன் பாரேன், நான் இந்த இபாதாக்கள் அப்படி செஞ்சுருவேன் பாரேன், இந்த இந்த இத்தனை குரான் ஓதிருவேன் பாரேன், நான் புது விஷயம் ஒண்ணு கத்துக்கிடுவேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதுசு புதுசா சபதங்கள்லாம் எடுத்து வச்சிருப்போம். ஆனா ரமலான் அடையணும்னு சொல்லிட்டு ரமலானுக்கு பேரிச்சம்பழம், ரமலானோட நீயா, ரமலான்ல செய்ய வேண்டிய லிஸ்ட் எல்லாத்தையும் தயார்படுத்திட்டு ரமலானை பார்க்காமயே இறந்து போன எத்தனையோ சகோதர சகோதரிகள் இப்ப கபருக்குள்ள இருக்காங்க. ஆனா அந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு ரமலானோட ஏறத்தாழ 9வது இல்லைன்னா 10வது இரவுல உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு மூச்சு விட்டுட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு சபையில உட்கார்ந்துருக்கோம். சுப்ஹானல்லாஹ். எந்த கமாண்டும் கொடுக்காம அப்படியே லேசா வலது கையை எடுத்து இதயத்து மேல வச்சு பார்த்தோம் அப்படின்னா விடாம அடிக்கக்கூடிய ட்ரம் மாதிரி நம்மளுடைய இதயம் நிக்காம துடிச்சிட்டே இருக்கே. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய கிஃப்ட் இன்னொரு ரமலானை சாட்சிக்காக எடுத்துட்டு இங்க நம்ம உட்கார்ந்துருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். சரி, சந்தோஷம் கிடைச்சிருக்கா, பெரும் மகிழ்ச்சி கிடைச்சிருக்கானா? கிடைச்சிருக்கு. என்ன பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா அல்லாஹ் 800 கோடி மனிதர்கள்ல நம்மள இந்த ரமலானுக்காக தேர்வு செஞ்சிருக்கிறது தான் நமக்கான ஆகச்சிறந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஏன் அப்படின்னா ரமலான் அப்படின்றது கேலண்டர்ல வந்துட்டு போகக்கூடிய ஒரு மாதம் இல்ல. அது ஒரு தீர்ப்பு, ஒரு சாட்சி. அல்லாஹ் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படின்ற அந்த ஏடை எழுதும் போதே 2026 ரமலான்ல என்னுடைய இந்த அடியார்கள் எல்லாம் நோன்பு நோற்று என்னை வணங்கக்கூடியவர்களாகவும் என்னுடைய நினைவில் தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு நம்மளுடைய ரப்பு கொடுத்த மிகப்பெரிய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு சாட்சியா தான் இந்த ரமலான்ல நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா சுபஹானல்லாஹ். இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெருமகிழ்ச்சி. இது அல்லாஹ் ஒண்ணு சும்மா கொடுக்கல. அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளுடைய ஏட பார்த்திருப்பான். ஏட பார்த்துட்டு இந்த அடியானுடைய ஏட்ல சில கதைகள் முடிவெல்லாம இருக்கு. இந்த அடியான் இன்னும் நம்ம கிட்ட நெருங்குறதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. இன்னும் நம்ம பக்கம் நெருங்கி வர்றதுக்கு நிறைய பெண்டிங் டாஸ்க் லிஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் நமக்காக இந்த தீர்ப்பை பெருமகிழ்ச்சியாக இந்த ரமலான்ல கொடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். சரி, 3வது புது ட்ரெஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைச்சிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஆடைகளிலேயே மிகச்சிறந்த ஆடை இரையச்சம் என்னும் ஆடைதான் ஒரு அப்துக்கு நான் கொடுக்கிற மிகச்சிறந்த ஆடை அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ரமலான் நமக்கு என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா தக்வா அப்படின்னு இரையச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த புத்தாடைய கொடுத்திருக்கு. இது எப்படிப்பட்ட புத்தாடை அப்படின்னு சொன்னா யாருமே பார்க்கல. நம்ம தண்ணி குடிக்கிறோமா, சாப்பிடுறோமா, இல்ல ஆஹ் ஆஹ் மீதி நாட்கள்ல செய்யக்கூடிய சராசரியான காரியங்களை செய்யறோமா அப்படின்னு யாருமே பார்க்கல. ஏன் ஆஹ் தாமதமா முழிச்சிட்டா கூட சஹருடைய நேரம் தாண்டி ஃபஜருடைய நேரத்துல முழிச்சிட்டா கூட 5:45க்கு கண் முழிச்சிட்டா கூட யாருமே பார்க்கல. சும்மா நோன்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூட இருந்துடலாம். இல்ல அப்படின்னு சொன்னா சும்மா போய் தண்ணியும் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஆனா யாருமே பார்க்கல. என்னோட ரப்பு பாக்குறான்ல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு சஹருடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கலனாலும் நோன்புன்ற நீயாவை நேத்து நைட்டே வச்சிட்டோம்ல, அதனால நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி மிகச்சிறந்த ஆடையான இரையச்சம் அப்படின்ற ஆடை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் இந்த திருவிழால. கடைசியா பெரிய விருந்து விருந்து கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிடைச்சிருக்கு. என்ன விருந்து? இந்த ரூம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய சகன் வச்சு எல்லாரும் இந்த ரூம் முழுக்க விருந்தாளிகளை உட்கார வச்சு நடுவுல பெரிய ஆடையோ ஒட்டகத்தையோ முழுசா அந்த மாமிசத்தை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய மிக பிரம்மாண்டமான விருந்தானா இல்ல. ஆனா மிகச்சிறந்த விருந்து ஒவ்வொரு ரமலான்லயும் நமக்கு கிடைக்குது சகோதரிகளா. என்ன அப்படின்னா சாதாரண நாட்கள்ல அற்பமா தெரியக்கூடிய 2 பொருள்
ரமதானுடைய காலங்கள்ல பெரிய விருந்தா பிரம்மாண்டமா நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது என்ன விருந்து அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்துல எப்படா 6:24 ஆகும், இல்ல எப்படா 6:25 ஆகும் அப்படின்னு சொல்லி துவா கேட்டுட்டே மயக்கத்துல ஏறத்தாழ உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல அதானுடைய சத்தம் கேட்கும் போது ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை பிஸ்மில்லான்னு சாப்பிட்டுட்டு குடிக்கக்கூடிய ஒரே ஒரு மடக்கு தண்ணி இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ். அதுக்கு உலகத்துல ஈடு இணை ஏதாவது இருக்கா? எவ்வளவு பெரிய விருந்தா இருந்தாலும் சுஹூருடைய இஃப்தாருடைய நேரத்துல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பேரிச்சம்பளம், ஒரு கவளம் தண்ணீல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற எதுலயாவது கிடைக்குமானா இல்லவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் இது மிகச்சிறந்த உணவாக சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த திருவிழால கொடுத்திருக்கான். இப்ப சொல்லுங்க, ரமலான் நமக்கு மிகச்சிறந்த விழாவா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இப்படி மகத்துவமான இந்த விஷயத்துக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எல்லா இபாதாக்களுக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்கு. அந்த நன்மைக்கான நிர்ணயிக்கப்பட்ட அளவு இருக்கு. ஆனா, இந்த ரமலான் கட்டத்துல இருக்கக்கூடிய நோன்புக்கு கூலியாக, பிரதிபலனாக, பகரமாக நானே இருக்கேன். இந்த நோன்புக்கு நான் தான் கூலி. என்னுடைய அடிமைகளுக்கு நான் அத மிகப்பெரிய சர்ப்ரைஸா அந்த தீர்ப்பு நாளுக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய அக்கவுண்ட்ல சொல்லவே முடியாத அளவுக்கு பெரிய பேலன்ஸ சேர்த்து வச்சிருக்கான். அது எந்த பொக்கிஷம், எந்த விலை மதிப்பில்லாத பொருளாதாரம், இல்ல எந்த பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சொர்க்கத்துடைய மாளிகையா, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய பாக்கியமா, எதுனே தெரியாது. ஆனா நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, தகுதி அப்படின்றது வேற புறத்தோற்ற தகுதியோ, இல்ல நம்மளுடைய வாழ்வாதார தகுதியோ இல்ல. நம்மளுடைய உள்ளத்துடைய அழகும், அதுல அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இடத்துடைய தரமும் நம்மளுடைய தகுதியை நிர்ணயிக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய ரப்பே இந்த நோன்புக்கு கூலியா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, அப்ப இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நம்ம எல்லாரும் ரமதானுடைய இரவுகள்ல இப்போ ஒன்றிணைஞ்சிருக்கோம். இந்த இரவுல இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பார்த்திருப்பீங்க எல்லாரும். பேசும் கற்கள் அப்படின்னு சொல்லி. கல்லு பேசுமா என்ன? அப்படின்ற அந்த கேள்வியோடு தான் சிலர் இங்க வந்திருப்போம். கல்லு பேசுமா? கல்லு பேசுமா? சாட்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்ப கண்ணுக்கு முன்னாடி கூட சில கற்கள் இருக்கும்ல. அ நம்மளுடைய நம்மளுடைய செவரு, வீடு, உட்கார்ந்திருக்கிற இடம் எல்லாத்துலயுமே கல் இருக்கு தானே! கல்லு, மண்ணு, செங்கல் இதெல்லாம் சேர்த்து தானே நம்ம இருக்கக்கூடிய இந்த தளத்த கட்டி வச்சிருக்காங்க. கல்லு பேசுமா என்ன? பேசாதா? பேசாதா கல்லு? கல்லு பேசும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்படி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எண்ணற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அநேக கற்கள் நெறைய பேசியிருக்கு அல்லாஹ் கிட்ட. இனிமேலும் நெறைய பேசும் ரப்பு கிட்ட. அப்ப இன்ஷா அல்லாஹ் இந்த 3 நாட்கள் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குரானும், சுன்னாவும் சொல்லக்கூடிய, இல்ல சொல்லிக் காட்டி மேற்கோள் காட்டி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், அதோடைய மகத்துவம், அது நம்மள பத்தி நம்முடைய ரப்பு கிட்ட போய் என்ன சொல்லும் அப்படின்ற விஷயங்கள தான் பேசும் கற்கள் அப்படின்ற இந்த தலைப்புல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நைட்டு ஆம், நம்ம பேசும் கற்கள் அப்படின்ற தலைப்புல சில விஷயங்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பூமி நமக்காக சாட்சி சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த பூமி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் என்னென்ன செய்யறோமோ எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த பூமி பதிவு பண்ணக்கூடிய இந்த நிகழ்வு எவ்வளவு அழகானது அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏறத்தாழ 70 சகோதரிகளும் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம்ல, இந்த நிகழ்வ சுப்ஹானல்லாஹ் பூமி பதிவு பண்றது மட்டும் இல்லாம, சுவனத்துல இருந்து நம்மளுடைய இறைவன் இந்த அறை முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய நம்மளுடைய உள்ளங்களையும், நம்ம இந்த நிகழ்வுல இருந்து என்ன எடுத்துட்டு போக போறோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைந்த இதயத்தையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நம்முடைய ஒவ்வொரு சஜ்தாவும், நம்முடைய ஒவ்வொரு கண்ணீரும், நம்ம சாஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு தரையும், இல்ல அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் இப்ப நம்மளுடைய இறைவனுக்கு முன்னாடி சாட்சியா நிக்குது. இந்த சாட்சியோட அல்ஹம்துலில்லாஹ் பேசும் கற்களை நம்ம ஆரம்பம் செய்யலாம்.
அப்ப கல்லு பேசுமா அப்படின்ற அந்த கேள்வியில இதுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சூ அல் குர்ஆன்ல சூரத்துல் ஜல்சால வந்து ஜில்சால்ல வந்து 1ல இருந்து 5 அத்தியாயம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அல்லாஹ் அழகா வந்து சொல்லி காமிக்கிறான். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இந்த பூமி நடுங்கக்கூடிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாள்ல அந்த நாள்ல இந்த பூமி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காலமா அது எதெல்லாம் தாங்கி இருந்துச்சோ, அத ஃபுல்லா தூக்கி வீசி சிதறி அடிக்கக்கூடிய அந்த நாள்ல மனிதன் கேட்பான், "என்னாச்சு இந்த பூமிக்கு?" அப்படின்னு சொல்லி, "என்னாச்சு இன்னைக்கு? வித்தியாசமா நடந்துக்கிறது." அப்படின்னு சொல்லி கேட்டு கதறிட்டு இருக்கக்கூடிய அந்த நாள்ல, பூமி அது எந்த செய்தியெல்லாம் சேகரிச்சு வச்சிருந்துச்சோ, அந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய அந்த நாள் நிகழும் அப்படின்றதுதான் சூரத்துல் ஜில்சால்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நம்ம ஈஸியா கடந்து போயிடுறோம். இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறோமே தவிர, நிறுத்தி அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம சிந்திக்கிறது இல்லல்ல. ஒருவேளை நம்ம சிந்திச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, கல்லு பேசுமா அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு, ஆமா கல்லு பேசும். அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்ல சிஸ்டர். கல்லு பேசும். பூமி நிலநடுக்கத்துல நடுங்கி எல்லாத்தையும் தூக்கி வீசக்கூடிய அந்த மறுமையுடைய நாள்ல, அது எதெல்லாம் இவ்வளவு காலமா சேர்த்து வச்சிருந்துச்சோ, எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மள யாராவது சொல்லியிருப்போம் தானே! இதுக்கு தஃப்சீர் விளக்கம் குடுக்கும்போது, நெறைய தஃப்சீர் வல்லுனர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும், பூமி அல்லாஹ் கிட்ட பேசும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, எப்படி பேசுமாம் பூமி? "ரப்பே, இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல உன்னுடைய இந்த அடியான் என் மேல நின்னு இந்த காரியத்த செஞ்சாரு. அது நல்ல காரியமாவும் இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய குறிப்பிட்ட நாள்ல உன்னுடைய இந்த அடியான், நீ நேசிக்கக்கூடிய இந்த அப்து சஜ்தால வந்து கண்ணீர் சிந்தி எதுக்காகவும் இல்லாம உன்னுடைய அன்புக்காக மட்டுமே ஆம் இந்தியால, தமிழ்நாட்டுல, மதுரையில இந்த இடத்துல அழுதாரு அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு நுணுக்கமா, ஸ்பெசிஃபிக்கா இடத்த சுட்டி காமிச்சு செஞ்ச செயல சுட்டி காமிக்கிற அளவுக்கு, அவ்வளவு நுணுக்கமா, நுட்பமா அல்லாஹ் கிட்ட வந்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுமா சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பதறுது சகோதரிகள் நம்மளுடைய மனசு. அ இந்த விளக்கங்கள சொல்லும்போது சொல்றாங்க, இதோடைய கம்ப்ளைண்ட் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, "ரப்பே, உன்னுடைய இந்த அடியான் இருக்கான்ல, இந்த நாள், இந்த நேரம், இந்த இடத்துல நின்னு இந்த கைய வச்சு திருடினான். இந்த நாள், இந்த நேரம், இந்த இடத்துல ஜினா செஞ்சான். என் மேல தான்டா அல்லாஹ் செஞ்சான். இந்த நாள், இந்த இடத்துல என் மேல ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அவன கொலை செஞ்சுட்டான். இவங்கள வந்து அநியாயமா கொன்னுட்டாங்க. இந்த நாள், இந்த நேரம் என் மேல நின்னுட்டு யாரோ விஷம் குடிச்சாங்க." இப்படின்ற அளவுக்கெல்லாம் பூமி அவ்வளவு ஆழமா அல்லாஹ் கிட்ட எல்லாத்தையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? மூஞ்சிய போய் நம்ம எங்க வச்சுக்கிறது? நம்மளுடைய நிலை என்ன? எந்த அளவுக்கு அதோடைய கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு வேதனை நிறைந்ததாக, "ரப்பே என்னை இப்படி காயப்படுத்துனாங்கடா அல்லாஹ். என்னை இந்த இடத்துல வெட்டுனாங்கடா அல்லாஹ். எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்த அந்த மரத்த, அந்த இடத்துல அந்த அடியோட சாய்ச்சு தூக்கி வீசுனாங்கடா அல்லாஹ். என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துனாங்கடா அல்லாஹ். இவ்ளோ ரசாயன பொருள என்ன ஊத்துனாங்கடா அல்லாஹ். இவ்ளோ பிளாஸ்டிக்க என் மேல போட்டாங்கடா அல்லாஹ்." அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எதெல்லாம் வலிச்சுச்சோ, எல்லாத்தையும் போய் அல்லாஹ் கிட்ட சொல்லும். இப்ப கல்லு பேசும் அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த அடையாளம். கல்லு அன்பான விஷயங்களும் அதுல அவ்வளவு அடங்கியிருக்கு அப்படின்றதுக்கு, இப்ப சர்ச் பண்ணி பார்த்தா, சுப்ஹானல்லாஹ் அவ்ளோ நியூஸ் இருக்கு. எத சொல்றது, எத சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியாத அளவுக்கு கடல் மாதிரி செய்திகள் நிரம்பி இருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாயிருக்கக்கூடிய இந்த நபிமொழி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், "மக்காவுல எனக்கு ஒரு கல்ல தெரியும். அந்த கல்லு நான் நபியாகறதுக்கு முன்னாடியே எனக்கு சலாம் சொல்லும். அந்த கல்ல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும்." அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு கல்லு சலாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா,
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கல்லுக்கு எவ்வளவு உணர்வ குடுத்திருக்கான். அது இதுதான் தூதர் அப்படின்ற அடையாளப்படுத்துற அறிவ குடுத்திருக்கான். அந்த தூதருக்கு தூதர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு ஞானத்த குடுத்து, அவங்களுக்கு சலாம் சொல்லி, அவங்களுடைய சலாத்தையும் வாங்கி, அது பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிற அளவுக்கு ஒரு நியமாவ குடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, கல்லு இவ்வளவு அழகாவும் பேசியிருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா போறதா இருந்தா, சஹீஹ் புகாரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உஹத் அப்படின்ற மலை என்ன நேசிக்குது, நம்ம எல்லாருமே உஹத நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு மலை உயிரில்ல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு கற்கள், பாறைகள் நிரம்பிய ஒரு மலை, மனிதர்களை நேசிக்கக்கூடியதா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப கல் பேசுமா அப்படின்னா பேசும். கல் மட்டும் இல்ல சகோதரிகளா, உயிர் நமக்கு மட்டும் தான் இருக்கு. உயிருள்ள பொருள்கள தாண்டி, உயிரில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிற எல்லாமே பேசும். அல்லாஹ் குர்ஆன் முழுக்க இதுக்கான சான்று பகன்று வச்சிருக்கான். சூரியன், நிலா, நட்சத்திரங்கள், மலைகள், அ கடல்கள், மரங்கள், பறவைகள், ஏன் எறும்பு பேசுறது கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சாப்டர்ல எறும்பு பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன கூட சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பதிவு செஞ்சு வச்சிருக்கான். இவ்வளவு அழகான விஷயங்கள் நம்மள சுத்தி இருக்கும்போது, என்னைக்காவது உட்கார்ந்து தஃபக்குர் பண்ணியிருக்கோமா? அல்லாஹ் என்னதான் சொல்லியிருக்கான்? நம்மகிட்ட பேசுறதுக்காண்டி 30 சாப்டர் 30 பாகங்கள் நிரம்பிய அல் குர்ஆன் அப்படின்ற இந்த அழகான ஒரு பொக்கிஷத்து மூலமா, நம்மகிட்ட இவ்ளோ பேசிட்டே இருக்கானே நம்மளோட ரப்பு. ஒரு நிமிஷம் நின்னு அல்லாஹ் என்கிட்ட என்னதான் சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லி, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி, நம்மள லைஃப்ல இதுவரைக்கும் நினைக்கல அப்படின்னு சொன்னா, தஃபக்குர் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சிந்திக்கக்கூடிய மாதமாக, சிந்திப்பதை ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய காலகட்டங்கள்ல நம்ம பயன்படுத்திக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இது குர்ஆனுடைய மாதம். அதனால அந்த தஃபக்குர எங்கேயோ போய் தேடி, எங்கேயோ போய் ஒரு கடற்கரையில உட்கார்ந்து, கடல பார்த்து தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு இல்ல. எங்கேயோ ஒரு மலை உச்சியில போய் உட்கார்ந்து, சுத்தி இருக்கக்கூடிய பூமிய பார்த்து தான் நம்ம யோசிக்கணும்னு இல்ல. நம்ம கையில சுப்ஹானல்லாஹ் நம்ம கிட்டயே அல்லாஹ் குடுத்திருக்கக்கூடிய அருளான இந்த அல் குர்ஆனுடைய தர்ஜுமாவ எடுத்து ஒரே ஒரு வசனத்த வாசிச்சு பார்த்து, இந்த வசனத்துல என்னோட இறைவன் என்கிட்ட என்னதான் தனியா பேசுறான் அப்படின்ற அந்த தஃபக்குர இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கக்கூடிய மாதமா இந்த ரமதானுடைய மாதமா ஆரம்பிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே. அப்ப பேசும் கற்கள், கற்கள் கண்டிப்பா பேசும். கற்கள் மட்டும் இல்ல, கற்களுடைய எல்லா வெர்ஷனும் பேசும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு குறிப்பா எந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துடைய மத்தி. இந்த மொத்த பூமியும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதோடைய நடுப்பகுதி, அதோடைய ஆக்சிஸ், அதோடைய சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, பைத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரம், காபா இருக்கக்கூடிய, மக்காவில் இருக்கக்கூடிய காபா, அல்லாஹ்வுடைய இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை இல்லத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். இறை இல்லத்த பத்தி நம்ம பேசப் போறோம் அப்படின்றத விட, இறை இல்லம் நம்மள பத்தி என்ன பேசும்? ஒருவேளை அதுக்கு அல்லாஹ் பேசுற வாய்ப்ப குடுத்தான் அப்படின்னு சொன்னா, இறை இல்லம் அல்லாஹ் கிட்ட என்ன பேசும் அப்படின்றதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்வுல எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப காபா அப்படின்னு சொல்லும்போது, மஸ்ஜிதுல் ஹரம் அப்படின்னு சொல்லும்போது, மக்கா அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு மகிழ்ச்சி நம்மள அறியாம நம்ம மனசுக்குள்ள வருது சகோதரிகளா. சில பேருக்கு அத போய் கண்ணால பார்த்துட்டு வந்தவங்களுக்கு சுப்ஹானல்லாஹ், பூமியில இது மாதிரி ஒரு இடம் வேற எங்கேயாவது இருக்குமா என்ன? அப்படின்னு சொல்லக்கூடிய வியப்பும், பிரம்மாண்டமும் சிலருக்கு. இன்னும் சிலருக்கு எப்படியாவது மௌத்தா போறதுக்குள்ள சொத்தெல்லாம் வித்தாவது போயி ஹஜ்ஜுக்கு செய்ய முடியலன்னா கூட, அட்லீஸ்ட் உம்ராவுக்காவது போய் காபாவ எப்படியாவது கண்ல பார்த்துட்டு வந்துரணும்ப்பா! அப்படின்ற ஏக்கம் நிறைந்த எத்தனையோ உள்ளங்கள் இருக்கும். இன்னும் சிலர் இருப்பாங்க. ஒரு தடவ பார்த்துட்டு வந்தும் அவங்களுடைய ஆன்மா பூர்த்தி அடைஞ்சிருக்காது. ரப்பே! ஏதாவது ஒரு வாய்ப்பு குடுக்குறியா? திரும்பி போயி உன்னுடைய இல்லத்த பார்த்துட்டு வர்றதுக்கான பாக்கியத்த குடுக்குறியா? தடவ நான் உம்ரா செய்யும்போது, இல்ல தடவ ஹஜ் செய்யும்போது, இந்த மாண்பெல்லாம் தெரியாம ஏதோ வாய்ப்பு கிடைச்சுச்சு, வாய்ப்பு நீ குடுத்தன்னு சொல்லி, ஏதோ அறியாமையில போய் ஒரு ட்ரிப்பு போன மாரி போயிட்டு வந்துட்டேனே ரப்பே! இன்னும் இஹ்லாஸோட மனசார அமல் செய்யணும்னு ரொம்ப ஏக்கமா இருக்குடா அல்லாஹ். ஒரே ஒரு சான்ஸ் தரியா? அப்படின்னு சொல்லி,
இன்னும் சில உள்ளங்கள் ஏங்கக்கூடிய ஒரு தலம். அதை பார்த்த கண்களும் ஏங்கும், காபாவை பார்க்காத கண்களும் ஏங்கும் அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், இப்படி பூமியில ஒரே ஒரு இடத்துக்கு மகத்துவம் இருக்கு அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய இல்லமான, இறை இல்லமான காபாவுக்கு மட்டும்தான் இருக்க சகோதரிகளா. எவ்வளவு மகத்துவமானது! எத்தனை கோடி மனிதர்களுடைய காலடி தடம் பதிந்த இடம். ஒரு சர்வே, ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க, காபால மஸ்ஜிதுல் ஹரம்ல மனித காலடி தடங்கள் பதிஞ்சிருக்க மாதிரி அதிகமான மனித காலடி தடங்கள் பூமியோட எந்த பகுதியிலுமே இல்ல. சுபஹானல்லாஹ். அப்ப எத்தன மனிதர்கள், எத்தன கோடி மனிதர்கள் தேடி, தேடி அந்த இடத்த போய் பிரமிச்சு, ஆச்சரியப்பட்டு, கையேந்தி, கண்ணீர் சிந்தி, அதோடைய ஃபர்ஸ்ட் சைட்ல லயிச்சு, மயங்கி விழுந்து, கதறி அழுது, இல்ல பெரிய அளவுல இரையச்சம் உடையவர்லாம் இல்லப்பா. அவர் அவ்வளவு தக்வாதாரிலாம் இல்ல. ஆனா காபாவ பார்த்தோனே அவருடைய முகத்த பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ஒரு நூறு, அதுல ஒரு வெளிச்சத்த அல்லாஹ் குடுத்தான் பாருங்க அப்படின்னு சொல்லி, எத்தனையோ மனிதர்களுக்கு சான்று பகரக்கூடிய இடமாக பூமியில ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது காபா தான் சகோதரிகளே. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு ஏன் இவ்ளோ ஸ்பெஷாலிட்டி அல்லாஹ் குடுத்தான்? உலகம் முழுக்க இவ்வளோ இடங்கள் இருந்தும், அல்லாஹ்வுடைய இல்லம், பைத்துல்லா அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் வந்து ஏன் காபாவுக்கு இவ்ளோ ஸ்பெஷாலிட்டிய குடுத்தான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம யோசிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். பைத்துல்லா அப்படின்னு சொன்னா, பைத் அப்படின்னு சொன்னா வீடு, இல்லம். அல்லாஹ் பைத்துல்லா அப்படின்னா அல்லாஹ்வுடைய இல்லம். அப்ப அல்லாஹ் இதுதான் என் வீடு அப்படின்னா, அந்த காபாக்குள்ள அல்லாஹ் இருக்கானா? அதனாலதான் அல்லாஹ் இது என் வீடுன்னு சொல்றானா? அப்படின்னா அது இல்ல. அதோடைய லிட்ரலான அர்த்தம் இல்ல அது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு என்ன அர்த்தம்? அத வந்து அல்லாஹ் வந்து எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கான் அப்படின்றத நம்ம விளங்கிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆன் முழுக்க நெறைய இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்கள வந்து சில சில விஷயங்கள வந்து கண்ணியப்படுத்தியிருப்பான். இல்ல சில விஷயங்கள வந்து தன்னுடைய அன்ப வெளிப்படுத்துறதுக்காக, இது அல்லாஹ்வுடையது அப்படின்னு சொல்லி சில அடையாளத்த குடுத்திருப்பான். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில அம் அல்லாஹ் வந்து அந்த பெண் ஒட்டகத்த சமூகத்த சார்ந்த அந்த பெண் ஒட்டகத்த சொல்லும்போது, அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நாக்கத் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னு சொன்னா, அதோடைய அந்த புனிதத்தன்மைய, அதோடைய அந்த பாதுகாப்பான ஸ்டேட்டஸ உயர்த்தி காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி, அல்லாஹ் அந்த ஒட்டகத்துக்கு நாக்கத் அல்லாஹ்ன்னு பேர் வச்சிருப்பான். இன்னும் சில இடங்கள்ல வந்து தன்னுடைய தான் நேசிக்கக்கூடிய மனிதர்கள வந்து கண்ணியப்படுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தைய பயன்படுத்தியிருப்பான் அப்படின்னு சொன்னா, இபாதல்லாஹ், இபாதுர் ரஹ்மான். ரஹ்மானுடைய அடிமைகள், இல்ல ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய அடிமைகள் அப்படின்றத வந்து கண்ணியமா ஸ்பெஷலா சொல்லி காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அடையாளப்படுத்தி காமிச்சிருப்பான். இப்ப அதே மாதிரி தான் காபாவ வந்து என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா, பைத்துல்லா அப்படின்னா அல்லாஹ் வாழக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம தவறா அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சொல்லி காட்டக்கூடிய அவனுடைய இல்லம் அப்படின்றத தான் வந்து விளங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும்போது, ரொம்ப அழகா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த அரசருடைய அரண்மனை அப்படின்னு சொல்லும்போது, அரசர் எப்ப பார்த்தாலும் அந்த அரண்மனைக்குள்ளேயே உட்கார்ந்திருக்காரு. அதனால தான் இது அவருடைய அரண்மனை. இது அரசருடைய வீடு அப்படின்றது அர்த்தம் இல்ல. அது அந்த அரசருடைய ஆளுமை நிரம்பிய ஒரு தலம். அதனால அவருடைய அந்த ராஜாவுடைய முழு கண்ட்ரோலும் அந்த அரண்மனையின் மேல இருக்கு அப்படின்றனால, இது இந்த அரசருடைய அரண்மனை அப்படின்ற ஒப்பீடு மாதிரி தான். பைத்துல்லா அப்படின்றது அல்லாஹ்வுடைய ஆளுமை முழுமையாக நிரம்பிய ஒரு இல்லம் அப்படின்றனால, அதுக்கு இந்த பேரு வந்துச்சு அப்படின்னு சொல்லி, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த அ காபாவுடைய வரலாறு இது எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு? அல்லாஹ்வுடைய இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு இவ்ளோ பெரிய மகத்துவமும், புண்ணியமும் கிடைச்சிருக்கு. அப்ப இதுடைய கட்டுதல், இதுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், இதுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லாஹ்வுடைய கட்டளையில இருந்து தான் சகோதரிகள ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இந்த காபா அப்படின்ற இந்த புனித தலத்த அல்லாஹுவே கமாண்ட் பண்ணியிருக்கான். அல்லாஹுவே கட்டளையிட்டிருக்கான். இது சூரத்துல் பக்ராவுடைய 125வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நான் இப்ராஹீமுக்கும், இஸ்மாயிலுக்கும் கட்டளையிட்டோம்.
நம்முடைய இந்த இல்லத்தை கண்ணியப்படுத்துமாறும் அத சுத்தி வணக்க வழிபாடுகள் செய்து நம்மை சுஜூதுகள்ல வணங்கக்கூடிய மனிதர்களுக்கான ஒரு தளமாக, ஒரு மத்திய ஸ்தலமாக இதை புனிதப்படுத்துமாறு நாம் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் கட்டளையிட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்த தேர்வு செய்றான். அந்த இடத்துல இந்த கட்டடத்த கட்டுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நேசிக்கக்கூடிய தன்னுடைய நண்பனான இப்ராஹிமுக்கும் அவங்களுடைய மகனுக்கும் கட்டளையிடுறான். இந்த இடத்த இது என்னுடைய இல்லம். இங்க இத கட்டுங்க. இங்க என்ன வணங்க வரக்கூடிய என்னுடைய அடியார்கள கண்ணியப்படுத்தக்கூடிய தலமாக இது இருக்கும். இதுதான் என்னுடைய இல்லம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அந்த வீட்டுக்கு அவனுடைய வீடு அப்படின்னு பேரு வைக்கிறான். அத கட்டுறதுக்கான பாக்கியத்த அவன் அதிகமா நேசிக்கக்கூடிய 2 மனிதர்களுக்கு ஏற்படுத்தி குடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில அந்த 2 மனிதர்களும் அந்த வீட்ட கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அதுக்கான அஸ்திவாரத்த யாரு அல்லாஹ்வுடைய கருணையால இடுறாங்க அப்படின்னு சொன்னா, காபத்துல்லாஹ்வுடைய அஸ்திவாரத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் தான் அந்த அஸ்திவாரத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. அத கட்டிட்டு அவங்க சும்மா இருந்தாங்களா? எவ்வளவு பெரிய மகத்துவத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி குடுத்திருக்கான். ஆனா, அந்த மனிதர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் அப்படின்றத நிரூபணம் செய்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த கட்டுதலுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரார்த்தனையும் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு தடவையும் நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் கஃபராக்கு அப்புறம் சொல்றோம்ல, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய இறைவனே, எங்களிடமிருந்து இந்த பணிய நீ ஏத்துக்கோ. அவன் தான் கட்டவே சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுடைய வஹீயுடைய அடிப்படையில தான் அவங்க கட்டியிருக்காங்க. ஆனாலும் கட்டுனதுக்கு அப்புறம் அது அல்லாஹ் கிட்டயே சரணடையக்கூடிய ஒரு தலமா ஒப்படைச்சு, "ரப்பே இத நீ என்கிட்ட இருந்து ஏத்துக்கிறியா? ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு அழகான வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்திட்டு, அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனையும் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது அல்லாஹ் தனக்காக தேர்வு செஞ்ச ஒரு இடத்துல தன்னுடைய இல்லம் அப்படின்ற பெயரையும் கொடுத்து, தான் நேசிக்கக்கூடிய 2 அடியார்களுக்கு இந்த இல்லத்த கட்டக்கூடிய இந்த பணியையும் ஏற்படுத்தி குடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில கிளாசிக்கலான இஸ்லாமிக் ஸ்காலர்ஸும், இன்னும் சில புத்தகங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான விஷயத்த சுட்டி காமிக்குது. என்ன விஷயத்த சுட்டி காமிக்குது அப்படின்னு சொன்னா, இங்க பூமியில இறை இல்லமான காபா எங்க எங்க இருக்கோ, அதே மாதிரி இந்த காபாவுக்கு மேல சுவனத்துல அ உயர்ந்த சுவனங்கள்ல பைத்துல் மாமூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வானவர்கள் தொழக்கூடிய இறை இல்லமான பைத்துல் மாமூர் இதுக்கு நேரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய ட்ரெடிஷனலான நெறைய வரலாற்று புத்தகங்கள் சுட்டி காமிக்குது. அப்ப பைத்துல் மாமூர பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மெஹ்ராஜுடைய பயணம் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "எனக்கு பைத்துல் மாமூர் காட்டப்பட்டுச்சு. அந்த பைத்துல் மாமூர பத்தி நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்கும்போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது பைத்துல் மாமூர். இது ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலயும் தினம்தோறும் 70,000 வானவர்கள் இத தொழக்கூடியவங்களா இருக்காங்க. ஒரு தடவ அவங்க அந்த இல்லத்துல தொழுதுட்டு போயிட்டாங்கன்னா, திரும்பி வரமாட்டாங்க." அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தன கோடி கணக்கிலே இல்லாத அளவுக்கு வானவர்கள் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். அதுல ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டர்ன் தான் கிடைக்கும். அந்த ஒரே ஒரு டர்ன்ல 70,000 பேருக்கு மட்டும் தான் அதுல வணக்கம் அதுல தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அப்படி ஒரு ஸ்பெஷலான மஸ்ஜித் எங்க சுவனத்துல இருக்கோ, அதுக்கு நேரா இங்க காபா இருக்கு அப்படின்றத நெறைய வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இது ஹதீத்கள்ல இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த அடிப்படையில தான் பூமியுடைய மையமாக காபத்துல்லா இருக்கு அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு நிமிஷம் இந்த மகத்துவத்த யோசிச்சு பாருங்க. 70,000 பேருக்கு ஒரு இடத்துல தொழுகிறதுக்கு ஒரே வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தான் வாய்ப்பு கிடைக்குது. ஆனா, நமக்கு இங்க பூமியில வாழ்ற மனிதர்களுக்கு, நம்ம ஆயுள் காலம் முழுக்க காபா அப்படின்ற இந்த மகத்துவமான இறை இல்லத்தை நோக்கி வணக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அத நம்ம எத்தன நாள் அத ரியலைஸ் பண்ணியிருக்கோம் சகோதரிகளே! சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எந்த டைம் ஜோன்ல வாழ்ந்தாலும் சரி, இப்ப இங்க இந்தியால நைட்டு. ஆனா இப்ப அமெரிக்காலயும், கனடாலயும் இப்பதான் இன்றைய பகல் ஆரம்பிச்சிருக்கு.
இப்படி ஒவ்வொரு கான்டினென்ட்லயும் ஒவ்வொரு நாடுகள்லயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு போன அந்த காலகட்டத்துல இருந்து இந்த மொத்த மனித சமூகமும் காபாவை நோக்கிதான் வணங்கக்கூடியதா இருக்கு. ஒரு நாளைக்கு 5 தடவை குறைஞ்சபட்சம் கடமையான தொழுகைகள். 200 கோடி முஸ்லிம்ல அட்லீஸ்ட் ஒரு 100 கோடி முஸ்லிமாவது தினமும் தொழக்கூடியவங்களா, எல்லா வக்தும் தொழக்கூடியவங்க அப்படின்னு வச்சா கூட சுப்ஹானல்லாஹ், எத்தனை 1000 கோடி தொழுகைகளை, 1000 கோடி வக்துகளை இந்த காபா தனதாக்கி வச்சிருக்கு, தன்னை நோக்கி அதை வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எத்தனை இதயங்களும் எத்தனை மனசும் ரப்பே நான் உன்னை வணங்குறேன், நீ நிர்ணயிச்சிருக்க இந்த காபா அப்படின்ற இந்த திசையை நோக்கி நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க திரும்பி நிக்குது சகோதரிகளா. ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே புல்லரிச்சு லயிச்சு போயிரும். ரப்பே எங்களை நீ வேற வேற தோற்றத்துல படைச்சிருக்க, ஒரே வயித்துல பிறந்த இரட்டை சகோதரர்கள் கூட ஒரே மாதிரி இல்ல, எந்த மனிதனுடைய கைரேகையும் ஒரே மாதிரி இல்ல. இவ்ளோ இன்டிஃபரன்சஸ் இருக்கு. எங்களுக்குள்ள கேரக்டர்ல அவ்ளோ வித்தியாசம் இருக்கு. தோற்றத்துல அவ்ளோ மாற்றங்கள் இருக்கு. இவ்ளோ இருந்தும் கூட எங்க எல்லாரையும் ஒரு விஷயத்துல நீ ஒற்றுமைப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னா, ஒரு சபை முழுக்க 1,00,000 பேர் இருந்தாலும், உலகம் முழுக்க அது மாதிரி கோடி பேரை நின்னு வணங்குனாலும், எல்லாரும் ஒற்றை திசையில உன்னுடைய இல்லத்தை நோக்கி வணங்கக்கூடிய ஒரு ஒற்றுமைக்கான மத்திய ஸ்தலமா இந்த காபாவை நிர்ணயிச்சிருக்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அது அவனுடைய இல்லம் அப்படின்னு சொன்னதுல எவ்வளவு உன்னதம் இருக்கு சொல்றீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த காபா அப்படின்ற இந்த பைத்துல்லா சுபஹானல்லாஹ் மிக மிக உன்னதமான ஒன்று. நம்ம எல்லாருமே சுவைப் ரூமி அப்படின்னு சொல்லி ஒரு சூஃபி தத்துவ ஸ்காலர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அவர் அவருடைய ஒரு தத்துவ புத்தகத்துல எழுதும் போது அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா, காபா அப்படின்றது கல்லாலும் கற்களாலும் பாறைகளாலும் எழுப்பப்பட்ட ஒரு கட்டடம். அல்லாஹ் அதுக்கு ஒரு கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கான். ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளருடைய நிஜமான காபா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் எப்பெல்லாம் தன்னுடைய இறைவனை உள்ளத்துக்குள்ள மனசார ரப்ப மட்டும் நினைக்கிறாரோ அந்த ஒரு நொடிதான், அந்த ஒரு நொடி அந்த இறை நம்பிக்கையாளருடைய இதயம் முழுக்க தன்னுடைய இறைவன் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த ஒரு நொடி அந்த இறை நம்பிக்கையாளருடைய இதயத்தை அவருடைய காபாவா மாத்திருது அப்படின்னு சொல்லி சுஹைப் ரூமி சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அன்பான சகோதரிகளா, இந்த காபாவுக்கு எவ்வளவோ எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு, எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த வகையிலயும் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ வகையில உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்டடங்களையும் விட இத தனித்துவமானதாக அடையாளப்படுத்தி காமிச்சிருக்கான். இதுக்கு ஏன் இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த காபா பார்த்த விஷயத்த உலகத்துல வேற யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த காபா உணர்ந்த விஷயத்த உலகத்துல வேற யாருமே உணர்ந்திருக்க மாட்டாங்க. இந்த காபா சுப்ஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு வர்றதுக்கு ஒரு 50, 60 நாளைக்கு முன்னாடியே சுப்ஹானல்லாஹ் இந்த காபா எவ்வளவு மகத்துவமானது அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரூபிச்சிருக்கான் அப்படின்ற அந்த விஷயத்த இப்ப நம்ம உணரணும். இப்ப இங்கிலீஷ் மாதத்துல இப்ப இது ஆம், இஸ்லாமிய மாதங்கள்ல இது ரமதானுடைய மாதம். ஆனா ஆங்கில ஆண்டு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது இப்ப பிப்ரவரி தானே. பிப்ரவரி லாஸ்ட் மார்ச்சுடைய ஸ்டார்டிங், இன்னும் ஒரு நாளை கழிச்சு மார்ச் 1ஆம் தேதி. அப்ப இதே மாதிரி ஒரு பிப்ரவரி லாஸ்ட்லயோ இல்ல மார்ச்சுடைய ஆரம்ப காலகட்டத்துல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நடந்துச்சா சகோதரிகளா? அது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு அப்படியே பிரமிச்சு ஒரு நிமிஷம் நிக்க வச்சிருச்சான். அவர் யூதரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, இல்ல இறை நிராகரிப்பாளரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு நிகழ்வு நம்ம இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு பிப்ரவரி லாஸ்ட்ல தான் நடந்துச்சாம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்லம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு அல் குர்ஆன்ல பலமுறை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய இந்த காபாவை இறைவன் தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு பாதுகாத்த அந்த நிகழ்வு.
அப்ரஹா அப்படின்ற அந்த மன்னன் யானை படைகளோட போய் காபாவை அழிக்க போன அந்த நாள்ல இறைவன் தன்னுடைய சேனைகளாக சின்ன சின்ன அபாபில் அப்படின்ற அந்த குட்டி குட்டி பறவைகள்ல ஒவ்வொரு பறவைகிட்டையும் தப்சீர் விளக்கங்கள் சொல்லும் போது சொல்றாங்க, அந்த பறவையே குட்டியானது. அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பறவைகிட்டையும் பட்டாணி சைஸ்ல 3 கல்ல தான், ஒண்ணு வாயில, இன்னும் 2 ஒவ்வொரு கால்லயும் எடுத்துட்டு போய் அந்த பெரிய யானை படைய மென்னு துப்பிய வைக்கோல் மாதிரி ஆக்கி அல்லாஹ் அவனுடைய இல்லத்தை அவனே பாதுகாத்த அந்த உன்னதமான நிகழ்வு நடந்த ஒரு வரலாற்று பொழுதுலதான் இப்ப நீங்களும் நானும் கூடியிருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அந்த நிகழ்வை சொல்லி பார்க்கையில என்ன என்ன வரலாறுகள் என்ன நிகழ்வு அந்த சொல்லும் போது என்ன செயல் சொல்லுது அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இது என்னுடையது, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய அப்து. அல்லாஹ் எதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்றானோ, அப்படி அல்லாஹ் தனதாக்கி கொண்ட பொருட்கள், அது உயிரோட இருக்கிற பொருளோ, இல்ல உயிரோட இருக்கக்கூடிய மனிதர்களோ, இல்ல உயிரற்ற பொருள்களோ, எதெல்லாம் ரப்பு என்னோடதுன்னு சொல்றானோ, அதுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்துல இருந்து அதை மீட்கிறதுக்கு, அந்த ஆபத்துல இருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு, அந்த ஆபத்துல இருந்து அதை கண்ணியப்படுத்துறதுக்கு ரப்பே நேரடியாக களத்துல இறங்குவான் அப்படின்றதுதான் இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு அழகாக சுட்டி காமிக்குது. சுப்ஹானல்லாஹ். ஏறத்தாழ 13ல இருந்து 9ல இருந்து 13 யானையை இழுத்துட்டு 60,000 பேரோட அப்ரஹா அப்படின்ற அந்த மன்னன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 35 வயசு இருக்கையில ஒரு தடவை காபா புனர் நிர்மாணம் பண்ணாங்க, புதுப்பிச்சாங்க, ரெனோவேட் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப பாக்குற மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கான காபா இல்ல. பார்க்கையிலே அதோடைய கல்லு, பாறை எத வச்சு கட்டுனாங்க அப்படின்றது வெளிப்படையா ஈஸியா தெரியிற மாதிரி தான் காவா இருந்துச்சு. மேல் முகடு கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரூஃப் எல்லாம் இல்ல. அப்ப அப்படி ஒரு லேசான ஒரு கட்டடத்த அப்ரஹா அப்படின்ற அந்த மன்னன் பொறாம கொண்டு போய் தன்னுடைய கிறிஸ்தவ தலத்தை அசுத்தப்படுத்திட்டாங்க. காபாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு கிடைக்கலையே அப்படின்ற அந்த கோவத்துல தன்னுடைய ஆளுமை திறனை காமிக்கணும், தன்னுடைய பவரை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 பேரோட போய் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் நினைச்சேன்னா ஈஸியா 2 பேர் கடப்பாறைய வச்சு இடிக்க முடிஞ்சா இடிச்சிடுற நிலைமையில தான் அன்னைக்கு அன்னைக்கு காலகட்டத்துல காபா இருந்துச்சு. ஆனா 60,000 ஆர்மி அதோட சேர்ந்து 9ல இருந்து 13 யானையை தரன்னு இழுத்துட்டு போகும்போது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய இல்லத்தை இந்த குறைஷிகள் யாருனாலுமே பாதுகாக்க முடியல. எல்லாருமே அப்ரஹாவுடைய படைய பார்த்து பயந்து போய் மலைக்கு பின்னாடி வீடுகளுக்குள்ள எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எதுவுமே யாருனாலயுமே செய்ய முடியல. எல்லாருமே பயங்கர வீரர்கள். எல்லாருமே தைரியமான, திடகாத்திரமானவங்க. ஆனா யாருனாலயுமே ஒண்ணுமே செய்ய முடியல. அப்படி மனிதர்கள் எல்லாம் கைவிட்ட அந்த நேரத்துல இறைவன் இது தன்னுடைய இல்லம் அப்படின்னு சொன்னனால, தானே களத்துல இறங்கி என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அந்த யானையெல்லாம் என்ன செஞ்சிருச்சாம், கொஞ்சம் கிலோமீட்டர்களுக்கு முன்னாடியே யமன்ல இருந்து கிளம்பி முஹம்மஸ் அப்படின்ற அந்த இடத்துக்கு போய் யானை படைகள் எல்லாம் தயார்படுத்தி மக்காக்குள்ள நுழையிறதுக்கு அவன் ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடைப்பட்ட முஹஸ்ஸிர் அப்படின்ற அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போன உடனே யானையெல்லாம் என்ன பண்ணிருச்சான், மண்டிட்டு அப்படியே சப்புன்னு உட்கார்ந்துருச்சான். அவனும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறானா. தெற்கு திசையில இழுத்தா வருதான், வடக்கு திசைக்கு கூட்டிட்டு போனா வருதான், கிழக்கு திசைக்கு கூட்டிட்டு போனா நகலுதான். ஆனா காபா இருக்கக்கூடிய மேற்கு திசைக்கு கூட்டிட்டு வந்தா மட்டும் சப்புன்னு உட்காந்துக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவ்வளவு பெரிய படையோட அவன் அந்த இத சின்ன சின்ன பறவைகளை கூட்டம் கூட்டமா அனுப்பிச்சு அதோடைய ஒவ்வொரு வாயிலையும் சுடப்பட்ட கல்ல, பட்டாணி சைஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்ல அனுப்பிச்சு இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அழிவை ஏற்படுத்தினா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம்தான். இதை இறைவன் தனதாக்கி கொண்டான், தன்னுடைய இல்லம் அப்படின்ற அடையாளத்தை கொடுத்தான் அப்படின்றனாலதான். அன்பான சகோதரிகளா, இப்ப காபா அப்படின்ற அந்த கட்டடத்துக்கு இறைவன் கண்ணியப்படுத்தி தன்னுடைய இல்லம் சொல்லியிருக்கான்ல, அதே மாதிரி தானே தன்னுடைய படைப்புகள்ல அப்தி, என்னுடைய அப்து, அப்துல்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய அப்து, இபாதுர் ரஹ்மான், அளவற்ற கருணையாளன் ஆகிய என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லி நம்மள யாருக்கெல்லாம் ரப்பு அழகான அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கானோ, யாரெல்லாம் அந்த கண்ணியத்தை சரியா பயன்படுத்திக்கிறோமோ, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்ரஹா மாதிரி மன்னன் இல்ல, அப்ரஹா மாதிரி கொடுங்கோலன் இல்ல, அப்ரஹாவுடைய அந்த போர் நிகழ்வு மாதிரி ஒரு கடுமையான நிகழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில யாருக்கெல்லாம் நடக்குதோ,
இப்ப நம்ம நிஜமாவே இபாதுர் ரஹ்மானா, அப்துல்லாவா, காபா வந்து கட்டுப்பட்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது மாதிரி வாழ்ற காலகட்டங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அப்ரஹா மாதிரி அந்த மிகப்பெரிய அழிவுக்கான நிகழ்வுகள்ல இறைவனே களமிறங்கி நமக்கான அபாபில் பறவைகள் வாயொலிகள்ல சுடுகற்களை கொண்டு நம்மையும் நம்மளோட ரப்பு காப்பாத்துவோம் அப்படின்றதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அழகான அன்பான ஆறுதல். அன்பான சகோதரிகள், சுபஹானல்லாஹ். இப்ப இப்ப அல்லாஹ் வந்து காபாவ வந்து தனதாக்கி கொண்டான். தன்னுடையது அப்படின்ற உரிமையை எடுத்துட்டு அதை எப்படி பாதுகாத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி பாதுகாத்தனால இந்த காபா எவ்வளவு ஸ்பெஷலா அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதுக்கு அவ்வளவு ஒரு உன்னதம் இருக்கு. அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு. அது அது வந்து பார்க்காத விஷயங்களே இல்ல. அது எவ்வளவு விஷயங்கள பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது, அடுத்த முறை தொழுகையில போய் நிக்கும் போதே, ஒருவேளை இந்த செஷனுக்கு அப்புறம் இஷா தொழுகாம இன்னும் யாராவது வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இல்ல அப்படின்னு சொன்னா தராவிஹ்ல என்ன தொழுகை போய் இப்ப காபாவ முன்னோக்கி நிக்கும் போது, இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வரும்போது, காபாவை நோக்கிய நம்முடைய அந்த தொழுகை சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு ஆத்மார்த்தமானதா இருக்கும் சகோதரிகளே. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை இன்னைக்கு இந்த டாபிக்க வந்து சூஸ் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப காபா எதெல்லாம் பார்த்திருக்கு அப்படின்னா, அம் அ சில விஷயங்கள வந்து சொல்லணும்னு நினைக்கும் போதே, அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காபா எதெல்லாம் பார்த்திருக்கு அப்படின்னு சொன்னா, கைக்குழந்தையா, குட்டியா இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் பார்த்திருக்கு. மக்காவுக்கு அரசரா, அல்லாஹ்வுடைய தூதரா, மக்காவ வெற்றி கொண்டுட்டு ஒரு ராஜாவா வந்து பிரம்மாண்டமா நின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் பார்த்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். அடிமையா, கருப்பின அடிமையா, எந்த மனிதனாலயும் மதிக்கப்படாத பிலால் ரலியல்லாஹுவையும் பார்த்திருக்கு. காபா மேல ஏறி நின்னு அல்லாஹ்வை வணங்குவதற்காக அழைக்கக்கூடிய கண்ணியமான ஒரு மனிதரான பிலால் ரலியல்லாஹுவையும் பார்த்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். மோசமான அபூஜஹலையும் பார்த்திருக்கு. உமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோசமான அபூஜஹலையும் அது பார்த்திருக்கு. இல்ல மிக கண்ணியமான உமர் அப்படின்னு சொல்லி, உமருடைய நாவுகள்ல வந்து அல்லாஹ் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு வரைக்கும் உலகம் வியக்கக்கூடிய ஆட்சியாளரான உமர் ரலியல்லாஹுவையும் பார்த்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த காபா பார்க்காத விஷயம் உலகத்துல எதுவுமே இல்ல அப்படின்றது தான் நம்ம வந்து உணரக்கூடியதா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி. இப்ப இது இவ்வளவு சிறப்புமிக்க விஷயங்களா இருக்குல்ல. இப்ப அல்லாஹ் இத எத்தன விஷயத்துக்கு மையமா வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு உம்ராவும் நம்ம வந்து வணக்க வழிபாடுகள் கடமையான வணக்க வழிபாடுகளுக்கு அடுத்து வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு அடுத்து இலகுவான வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னா, அது வந்து உம்ராவுக்கு தானே இருக்கு. அப்ப அந்த உம்ராவா இருக்கட்டும், இல்ல ஹஜ்ஜா இருக்கட்டும், காபாவை வலம் வராமல், காபாவை சுத்தாம கண்டிப்பா அந்த இபாதத் முழுமை அடையாது அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ரொம்ப மையமா வச்சிருக்கான். அது மாதிரி உலகம் முழுக்க எத்தனை முஸ்லிம்கள் சுஜூது செஞ்சாலும், காபாவுடைய திசையை நோக்கி தான் சுஜூத் செய்யணும் அப்படின்ற கண்ணியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அ மஸ்ஜிதுல் ஹரமுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் குடுத்திருக்கான். இந்த காபாவுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படின்னா சகோதரிகளா, இபாதத் இறைவனை வணங்கக்கூடிய அடிமைகள்ல ரொம்ப அதிகமான இரையச்சம் கொண்ட இபாதத் நிரம்பிய ஆபிதுகளையும் அது பார்த்திருக்கு. இல்ல அப்படின்னா, தொழுகையில வந்து அல்லாஹு அக்பர்ன்னு தக்பீர் சொல்லிட்டு, ருக்கூக்கு போக தெரியாம பக்கத்துல நிக்கிறவங்க எப்படி தொழுகுறாங்க அப்படின்றத பார்த்து தொழக்கூடிய கடைநிலை ஆபிதுகளையும் காபா பார்த்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்ப இப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த தலத்த முதல் முறை பார்க்கும்போது, நமக்கு வந்து கண்கள்ல கண்ணீர் வரும். இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு வியப்பு இருக்கும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். இதுக்குன்னு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இந்த காபாக்குள்ள அவ்வளவு பிரம்மாண்டங்கள் நிரம்பியிருக்கு. இப்ப இவ்ளோ பிரம்மாண்டம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த காபாவுக்கு, ஒருவேள ரப்பு நாளைக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு குடுத்தான் அப்படின்னு சொன்னா, இந்த காபா என்ன பேசும்? அப்படின்ற இந்த உரையாடலோட, இந்த சிந்தனைக்கான அமர்வ நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்தான் அப்படின்னு சொன்னா,
இந்த காபா தன்னுடைய இறைவன் கிட்ட அழகான சில விஷயங்கள அழகா எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கும் சகோதரிகளே. யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? இப்ப காபாவுக்கு பேசுறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு குடுத்தான் அப்படின்னு சொன்னா, அது ரப்பு கிட்ட என்ன பேசும் அப்படின்னு சொல்லி. சரி. காபாவுக்கு அல்லாஹ் பேசுறதுக்கான வாய்ப்பு குடுத்தான் அப்படின்னு சொன்னா, முதல்ல அது ரப்பு கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, "ரப்பே, உன்னுடைய பார்வையினால தான் எனக்கு கண்ணியம் கிடைச்சிருக்கே தவிர, இத தாண்டி எனக்கு வேற எந்த கண்ணியமும் இல்ல. நான் ஒரு சாதாரண பாறை தான். நான் சாதாரண கற்களால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான்." அப்படின்றத காபா முதல்ல தங்களுடைய இறைவன் கிட்ட சொல்லக்கூடியதா இருக்கும் சகோதரிகளே. ரப்பே, உன்னுடைய நண்பரான இப்ராஹிமும், அவருடைய மகனான இஸ்மாயிலும் சேர்ந்து நடுங்கக்கூடிய அந்த கரங்கள்ல பலவீனத்தின் மேல் பலவீனத்தோட தான் என்ன கட்டுனாங்க. எனக்கா எந்த புனித தன்மையும் இல்ல. நீ என்ன தேர்வு செஞ்சனால தான் எனக்கு இந்த மகத்துவம் கிடைச்சுச்சு அப்படின்றது எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் இது ஒரு பாடம். காபாவ போய் தொட்டு முத்தம் குடுக்குறது, அதுல போய் தலைய மோதி அழுகிறது, இதுலலாம் எந்த எந்த ஒரு அ அர்த்தமும் இல்ல அப்படின்றத காபா முதல்ல வந்து ரப்பு கிட்ட பேசும்போது சொல்லிரும். நான் ஒரு சாதாரண பாறை தான். எனக்கான கண்ணியம் உன்னுடைய அங்கீகாரத்தினால தான் அப்படின்னு சொல்லி. அடுத்து காபா பேசுறதா இருந்துச்சுன்னு சொன்னா, காபா என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இறைவனே, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் உம்ரா செய்றதுக்கும், ஹஜ் செய்றதுக்கும், இல்ல வந்து ஒவ்வொரு நேர தொழுகையிலயும் வணங்குறதுக்கும், அவங்க என்ன நோக்கி வர்றாங்க, என்ன நோக்கி வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிறாங்க. ஆனா, அவங்க என்ன நோக்கி வரல. அவங்க எல்லாரும் உன்னுடைய இல்லம் அப்படின்ற என்னுடைய அந்த அடையாளத்த நோக்கி வரனால, அவங்க எல்லாருமே உன்ன நோக்கி தான்டா ரப்பே வர்றாங்க. என்ன சுத்தி அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தவாஃபும் அவங்க உன்னை தேடி, உன்னை நாடி, உனக்கான தேடுதலில், உனக்கான ஏக்கத்தில் சுத்தி வரக்கூடிய நிகழ்வு தானே தவிர, அது எனக்கானதல்ல. என் மேல இருக்கக்கூடிய இந்த கருப்பு கல்ல, ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல, அவங்க முத்தம் கொடுக்கும்போது, அவங்க எனக்கு சாட்சி பகரல. என் மேல இருக்கக்கூடிய இந்த கல்லுக்கு சாட்சி பகரல. இது என்னுடைய இறைவன் சுவனத்திலிருந்து இறக்கி அருளிய கல். என்னுடைய தூதர் இதுக்கு முத்தம் கொடுத்து கண்ணியப்படுத்துனாங்க. என்னுடைய தூதர் இத கண்ணியப்படுத்துனாங்க அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்த ஏற்படுத்துறதுக்காக தான், எனக்காக இந்த கற்கள வந்து முத்தம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நிறுவனம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. காபா அல்லாஹ் கிட்ட பேசுறதா இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னும் சில விஷயங்கள சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, "ரப்பே, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வரலாற்று தலமும் சான்று பகராதத, உணராதத நான் உணர்ந்திருக்கேன்டா அல்லாஹ்" அப்படின்னு சொல்லி அல்லாஹ் காபா வந்து அல்லாஹ் கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, "ரப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து ஒரு தந்தையும், மகனும் சேர்ந்து வரலாறே வரலாறே வியக்கக்கூடிய ஒரு உன்னதமான இடத்த வந்து கட்டுறதுக்கான அந்த அற்புதத்த என்னுடைய கண்கள் ரசிச்சு ரசிச்சு பார்த்திருக்குடா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயதான அந்த கைகள் வந்து நடுநடுங்கிக்கிட்டே கட்டும் போதும், ஒவ்வொரு கட்டுதலப்பயும் நிறுத்தி நிறுத்தி அவங்க கண்ணீர் சிந்திறப்ப இத ஏத்துக்கொட அல்லாஹ், ஏத்துக்கொட அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு செஞ்சு அழுத அந்த கண்கள்ல இருந்த அந்த கண்ணீரையும் நான் பார்த்திருக்கேன்டா அல்லாஹ். ஒரு தந்தையுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய மகனுக்கு எவ்வளவு அழகான எதிர்காலத்தையும், எவ்வளவு அழகான பரிசையும் ரப்பு குடுப்பான் அப்படின்னு சொல்லி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையில நான் பார்த்திருக்கேன்டா அல்லாஹ். அந்த 2 மனிதர்களுக்கும் இந்த உலகம் அழியும் வரை, காபாவ நோக்கி யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுடைய நன்மையும், காபாவுக்கு வந்து யாரெல்லாம் வணக்க வழிபாடுகள் செய்றாங்களோ இவங்களுடைய நன்மையும், சதக்கா ஜாரியாவா உலகம் அழியும் வரையும் போயிட்டே இருக்கிறதையும் நான் பார்த்துட்டே இருக்கேன்டா அல்லாஹ். அது மட்டும் அல்லாம, என்ன சுத்தி எத்தனையோ 1000 நபிமார்கள் சுஜூது செஞ்சிருக்காங்கடா அல்லாஹ். அத்தன நபிமார்களுடைய சஜ்தாலயும் அவங்களுடைய நெத்தி இந்த மண்ண தொடும்போது, அவங்களுடைய இதயம் முழுக்க நீ மட்டும் தான் நிரம்பி இருந்த அப்படின்றத நான் வியந்து பார்த்திருக்கேன்டா அல்லாஹ். நபிமார்கள தாண்டி, நபிமார்களுடைய
தோழர்களா இருக்கட்டும், இல்ல அவங்கள பின்பற்றி வாழ்ந்த இரையச்சமுடைய மனிதர்களா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட வந்து ஒவ்வொரு மனிதரும் கையேந்தி என்கிட்ட அப்படின்னா என்ன நோக்கி என்னுடைய திசையை நோக்கி உன்கிட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யும் போது, ரப்பே 1000 1000 மொழிகள நான் காதுல வாங்குறேன்டா அல்லாஹ். சிலர் அரபியில கேட்கிறாங்கடா அல்லாஹ். சிலர் பாரசீக மொழியில உன்ட்ட பேசுறாங்கடா அல்லாஹ். சிலர் ஆங்கிலத்துல பேசுறாங்க, சிலர் தமிழ்ல பேசுறாங்க, சிலர் உருது, பங்காளி, சுவாஹாலி, சொல்ல முடியாத பாஷைகள் ரஷ்யன், ஜாப்பனீஸ், சைனீஸ் எத்தனையோ மொழிகள்ல பேசுறாங்கடா அல்லாஹ். எத்தனையோ மொழிகள்ல பேசினாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா இருக்காங்கடா அல்லாஹ். என்னை சுத்தி வரும்போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ரப்பே, நீ கூப்பிட்டிருக்கல, நீ கூப்பிட்டல, உன்னுடைய அழைப்பை ஏத்துட்டு நாங்க உன்னுடைய வீட்டுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கோம்டா அல்லாஹ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் எல்லாரும் ஒரே மொழி பேசுறாங்கடா அல்லாஹ். எத்தனையோ மொழிகள்ல அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில உன்னை கூப்பிட்டா கூட தொழுகை அப்படின்ற வணக்கத்துக்குள்ள வந்தோன உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் ஒரே பாஷை தாண்டா அல்லாஹ் பேசுறாங்க. நீ எவ்வளவு அழகா நிறுவனப்படுத்தி வச்சிருக்க. இஸ்லாம் அப்படின்ற இந்த மார்க்கத்துல எல்லாரும் சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பணக்காரன், ஏழை, அடிமை, எஜமானன் எல்லாத்தையும் தகர்த்து சுப்ஹானல்லாஹ் உனக்கான வணங்குதல்ல ஒற்றை மொழிய தேர்வு செஞ்சு ஒரு வேதத்தையும் இறுதி தூதரையும் அனுப்பிச்சியே சுப்ஹானல்லாஹ். நான் ரொம்ப வியந்து போறேன்டா அல்லாஹ். ஒவ்வொரு தடவையும் அதான் சொல்லும் போது, ஒவ்வொரு தடவையும் இக்காமத் சொல்லும் போது, ஒவ்வொரு தடவையும் தொழுகை நடத்தப்படும் போது, ரப்பே நான் பூரிச்சு தாண்டா அல்லாஹ் போயிடுறேன். என்னுடைய இறைவனே, ஒவ்வொரு முறையும் என்னுடைய இந்த ஆடையை மாற்றும் போது, ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய அரசர்கள் என்னை தேடி வரும்போது, என்னுடைய இறைவனே, என் மனசுக்குள்ள நானே சொல்லிக்கிருவேன். எனக்கு எந்த கண்ணியமும் இல்ல. எனக்கு எந்த அடையாளமும் இல்ல. நீங்க எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு எனக்கு வேற எந்த பெரிய மகத்துவமும் இல்ல. என்னுடைய இறைவன் எனக்கு கண்ணியம் கொடுத்திருக்கான். அது மட்டும் தானே தவிர, எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்ல. அதனால தயவு செஞ்சு யாரும் என்ன வணங்கிறாதீங்களே அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே தான்டா அல்லாஹ் இருக்கேன். என்னுடைய இறைவனே, இதையும் தாண்டி நான் சில விஷயங்கள கடைசியா உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்டா அல்லாஹ். இது சில சில அழகான ஆன்மாக்களுக்கான என்னுடைய கோரிக்கையா கூட நீ எடுத்துக்கோடா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு, காபா நமக்காக ஒரு துவாவும் செய்யலாம் அன்பான சகோதரிகளே. காபா கடைசியா துவா செய்யும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இறைவனே, நான் எனக்காக எதையுமே கேட்கல. ஏன் அப்படின்னா, என்னை பாதுகாக்கக்கூடியவன் நீ. ஆனாலும் கூட உலக உலகம் அழியக்கூடிய அந்த கடைசி நாளில் ஒரு மனிதர் வந்து என்னை இடிப்பார் அப்படின்றத உன்னுடைய தூதர் சொல்லியிருக்காரு. அதுல அதுல எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு என்னுடைய இறைவனே. என்னுடைய கற்கள் ஒன்றொன்றாக உடைக்கப்படும். எல்லா நதிகளும் வந்து காயப்படும். அந்த இறுதி நாள், அந்த இறுதி நேரம் வரப்படும். ஆனா, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரப்பே, ஒண்ணே ஒண்ணு நான் கேட்கிறேன். உன்னை நோக்கி திரும்பக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும், அது தொழுகையிலோ, அது ஹஜ்ஜிலயோ, இல்ல தஹஜ்ஜத்லயோ, இல்ல தனியா தன்னுடைய வீட்டுடைய அறையிலயோ, இல்ல என்ன சுத்தி இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதுல் ஹரமுடைய இந்த தலத்திலேயோ, உன்னை நோக்கி திரும்பக்கூடிய எந்த ஆன்மாவாக இருந்தாலும், அது சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், அது அழைக்கக்கூடிய ஒவ்வொரு அழைப்புக்கும், ரப்பி என்னுடைய இறைவனே, யா அல்லாஹ் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தயவு செஞ்சு நீ பதில் சொல்லிருடா அல்லாஹ். உன்னை அழைக்கிறது யாரா வேணா இருக்கலாம்டா ரப்பே. தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்காக, பிரச்சனையில இருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தைக்காக உன்னை அழைக்கக்கூடிய ஒரு தாயாகவும் இருக்கலாம். இல்ல, பெரும் பாவத்த செஞ்சுட்டு உன்னுடைய மன்னிப்பு கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு இளைஞனாவும் இருக்கலாம். இல்ல, என்னுடைய இறைவனே, ஏற்கனவே எனக்கு 70 வயசு ஆயிருச்சு. எப்படியாவது ஒரு தடவ ஹஜ் செய்யறதுக்கோ, உம்ரா செய்யறதுக்கோ வந்து, உன்னை கண்ணுக்கு முன்னாடி உன்னுடைய இல்லத்த பாத்திர மாட்டேனா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு வயதான முதியவராகவும் இருக்கலாம். ரப்பே, எல்லாரும் உன்கிட்ட தான்டா அல்லாஹ் வர்றாங்க.
ரப்பே, எல்லாரும் உன்னை நோக்கி தாண்டா அல்லாஹ் வராங்க. திசை வேணா என்னுடைய திசையா இருக்கலாம். ஆனா அதற்கான எஜமானன் நீதாண்டா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, இந்த இந்த நேரத்துல, இந்த ரமதானுடைய இந்த அழகான ஒரு இரவுல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் எந்த திசையை நோக்கி நிக்கிறோமோ, அந்த காபாவுடைய கண்ணியத்தையும், அந்த காபாவுடைய மகத்துவத்தையும் இறைவன் நம்மள உணர வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, அது எதுவும் அற்பமான, அர்த்தமில்லாத காரணங்களுக்காக இல்ல சகோதரிகளே. இதுவரைக்கும் நம்மளுடைய தொழுகையை முன்னோக்கி நிக்கும்போது, "ரப்பே, காபாவுடைய இந்த திசைய முன்னோக்கி நிக்கிறேன்" அப்படின்ற அந்த நிய்யாவோட, "ரப்பே நான் உன்ன வணங்கப் போறேன்" அப்படின்ற அந்த நிய்யாவோட தான் நம்ம திரும்பி நிக்கிறோம். அன்பான சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு நீயத்தும் பூமியால் பதியப்படுது. இந்த ஒவ்வொரு தொழுகையும் காபாவை நோக்கி ஒவ்வொரு தொழுகையும் காபாவாலயும் பதியப்படுது. சுப்ஹானல்லாஹ். பூமியா இருக்கட்டும், கற்களா இருக்கட்டும், ஒவ்வொன்னும் போய் நம்ம செஞ்ச ஒவ்வொரு இபாதத்தையும் இறைவன் கிட்ட எடுத்து சொல்லி நமக்காக அது நமக்கான நல்ல சாட்சியாகவும் மாறலாம். இல்ல நமக்கு எதிரான சாட்சியாகவும் மாறலாம். அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் கண்ண மூடிக்கோங்க. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி காபா இருக்குன்னு நெனச்சுக்கலாம். காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லமான பைத்துல்லா இருக்கு. ரொம்ப கம்பீரமா, பிரம்மாண்டமா, ரொம்ப அழகா, புனிதம் மிக்க அந்த தலம் இருக்கு. நம்முடைய கண்கள்லாம் பாக்குமா அப்படின்னு தெரியாத எத்தனையோ நபிமார்களையும், நல்ல ஆன்மாக்களையும், வானவர்களையும், அவ்ளோ வானவர்கள டெய்லி பாக்குது. எல்லாரையும் பார்த்த அந்த புனிதமான காபா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப காபாவ சுத்தி இப்ப யாருமே இல்ல. அல்லாஹ் இருக்கான். காபா இருக்கு. நம்ம இருக்கோம். இப்ப நம்ம 3 பேரு மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இப்ப நம்முடைய ஒரே ஒரு நேர தொழுகை நடக்குது அப்படின்னா, காபாவுடைய இந்த மாண்புகள தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்முடைய இந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கும் சகோதரிகளே! யாருமே இல்ல. ரப் இருக்கான். ரப்புடைய இல்லமான காபத்துல்லா இருக்கு. ரப்புடைய அடிமையான இபாதுர் ரஹ்மான் நம்ம இருக்கோம். அல்லாஹ், பைத்துல்லா, அப்துல்லா, சுப்ஹானல்லாஹ். இந்த 3 பேரு மட்டும் இருக்கும்போது, நம்முடைய தொழுகை எவ்வளவு மகத்துவமானதா இருக்கும். ஒருவேளை அதுதான் நம்மளுடைய கடைசி தொழுகையோ! அப்டின்ற அந்த எண்ணத்தோட தொழும்போது, அந்த தொழுகை இன்னும் எவ்ளோ ஸ்பெஷலா இருக்கும். ஒரு சஜ்தால இருந்து எந்திரிச்சிரணும்னு நம்ம மனசு நெனைக்குமா என்ன? ரப்பே இந்த சஜ்தாலயே என்னுடைய ரூஹ கைப்பற்றிக்க மாட்டியா? அப்டின்ற ஏக்கத்தோட உலகத்துல மனசுக்குள்ள சொல்ல முடியாத எல்லாத்தையுமே கொட்டக்கூடிய ஒரு தலமா, எதுவுமே வரலன்னா கூட ரப்பி அப்படின்ற அந்த வார்த்தையோட சரணடைஞ்ச அந்த சஜ்தா, அல்லாஹ், பைத்துல்லா, அப்துல்லா, சுப்ஹானல்லாஹ். மெதுவா கண்ண தொறங்க சகோதரிகளே. இப்படிப்பட்ட தொழுகையா, இனி நம்மளுடைய மரணம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் இருக்குமானால், அது எவ்வளவு மகத்துவமான தொழுகையா இருக்கும். ஒருவேளை அதுவே நம்மளுடைய கடைசி தொழுகை ஆயிட்டா கூட சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய பார்வையில எவ்வளவு கண்ணியமான அப்தா நம்ம போய் அவன சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அன்பான சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அன்பான சகோதரிகளே. இப்படி ஒரு அழகான தொழுகையையும், அதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கும், எனக்கும், நமது குடும்பத்திற்கும், உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த தொழுகையை தொழக்கூடிய வாய்ப்ப, அவன வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்ப நம்ம எல்லாருக்குமே ஏற்படுத்தி தரணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த நிகழ்வு நமக்கு 2டே 2 படிப்பினைய தான் ஏற்படுத்தி குடுத்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கொடுப்பதை தவிர வேறு எந்த மனிதருக்கோ, எந்த பொருளுக்கோ, வேறு எந்த கண்ணியமுமே இல்ல. கண்ணியம் கொடுப்பது இறைவன் மட்டுமே. இறைவன் கண்ணியப்படுத்தினா, சாதாரண கல்லு கூட பைத்துல்லாவா மாறும். காபத்துல்லாவா மாறும். இறைவன் கண்ணியப்படுத்தினா, சாதாரண மனிதன் கூட இபாதுல்லாஹ்வா, இபாதுர் ரஹ்மானா மாறுவான். சுப்ஹானல்லாஹ்.
இப்படிப்பட்ட அழகான இந்த படிப்பினையை எடுத்துட்டு எப்படி இறைவனுடைய கண்ணியம் அஸ்திவாரம் போட்ட நாள்ல இருந்து உலகம் அழியிற நாள் வரைக்கும் காபத்துல்லாவுக்கு இருக்குமோ, அதே போல் நாம் ஃபித்ரா அப்படின்ற அந்த நிலையில பரிசுத்தமான நிலையில பிறந்தோம். நம்ம மரணிக்கிற வரைக்கும் ஃபித்ரா அப்படின்ற அந்த பரிசுத்தமான நிலையில அல்லாஹுடைய அடிமையாவே வாழ்ந்து அவன் நேசிக்கிற வகையிலேயே நம்மளுடைய இறைவன் நம்மளுடைய ரூஹ் கைப்பற்றி கொள்ளணும் அப்படின்ற பிரார்த்தனை செஞ்சுக்கோ. இன்றைய இரவு சில கற்கள் நம்ம கிட்ட பேசியிருக்க சகோதரிகளா, சில கற்கள் ரப்பு கிட்ட பேசினா என்னவா இருக்கும் அப்படின்ற அழகான விஷயத்த, அழகான ஒரு ஒரு விழிப்புணர்வை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். ஆனா நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இவ்வளவு பேசிச்சே, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே ரப்பு கிட்ட பேசிட்டே இருக்கே, நம்மளுடைய காதுகள்ல இது உள் வாங்கியிருக்கோமா? இதுல இருந்து நமக்கான படிப்பினைய ஏற்படுத்தி இருக்கோமா? இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இறைவன் கிட்ட நம்மளை பத்தி பேசும்போது மிகச்சிறந்ததை மட்டுமே இன்ஷா அல்லாஹ் பேசுமா? இவ்வளவு காலம் கடந்து போனாலும் இனி எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலேயாவது இந்த சுத்தி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான கற்களும் நிறைய உயிரற்ற விஷயங்களும் நம்மளை பத்தி நல்லதை பேசுறத நோக்கி நம்ம பயணிப்போமா அப்படின்ற இவ்வளவு கேள்விகளுக்கு மத்தியில சுப்ஹானல்லாஹ், இந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்வை நிறைவு செஞ்சுக்கலாம். இனி நாளை பேசும் கற்களில் அல்லாஹ் வரலாற்று சிறப்புமிக்க கண்ணியப்படுத்திய இன்னொரு பேசும் கற்கள்ல நம்ம எல்லாரும் ஒன்றிணைவோம். கேட்டதின்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியோரில் புரிய வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையோடு இந்த அமர்வை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமயுல் அலீம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவியேற்பவனும் நன்கு அறிபவனுமாக இருக்கின்றாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.